அனைவருக்கும் மதிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு மிஸ்ஸஸ் ஆண்டாள் மேடம் அவங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அப்படிங்கிறது வாலியோட பழமொழி தான் அதில் நான் அதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் அப்படிங்கிறது அவங்களையும் சாரும். நான் எந்த பிஸ்னஸ் மோட்டிவேஷன் மேடையில் நான் பேச வேண்டிய எப்பவுமே பேசுகிறது இதுதான். நான் அதிகமாக பேச மாட்டேன், தடுமாற்றங்கள் இருக்கும். என்ன காரணம் கேட்டால் நான் செயல்கள் மட்டும் தான் நான் அவங்க சொன்ன விஷயத்தில் 99% நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் 35 வருஷமாக என்னுடைய ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பேர் வந்து ரமேஷ் பாபு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க இது வச்சு நம்மளெல்லாம் கூப்பிட்டதுங்கிறது ஒரு உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவில்லைன்னு நினைக்கவும் இல்லை. ரமேஷ் பாபு, பரணி ஃபோட்டோகிராஃபி என்னுடைய கம்பெனி நேம். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நான் என்னுடைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிற என்னுடைய ரிவ்யூஸ் பார்த்தாலே தெரியும். எனக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு பொண்ணு பிஎஸ்சி முடிச்சுட்டு கேப்ஜெமியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிருக்கா, இன்னொரு பொண்ணு இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிருக்கா. அவங்க ஆக்சுவலாக அவங்க கூப்பிட்டு வர வேண்டியது நான் தவிர்க்க முடியாத காரணத்தால் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 2 பேரும் இப்போ புதுசாக வந்து செலிப்ரிட்டி இன் ஸ்டைல் அப்படின்ட்டு ஈவெண்ட் கிரியேட்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்த புதுசுலேயே ஒரு ஈவெண்ட் ஒன்று அடுத்த மாதம் கிடச்சிருக்குது. அது சம்மந்தமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது நம்மளுடைய பிஸ்னஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியா. அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இன்ஸ்டாகிராம். அது எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம். மேடம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக சப்போர்ட் அதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பங்க்சுவாலிட்டி, அந்த 3 விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பங்க்சுவாலிட்டி, பிஹேவியர், பர்ஃபார்மன்ஸ். இந்த பங்க்சுவாலிட்டியில் நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ப்ராடக்ட் கொடுக்குற பக்கம், நம்ம எல்லாமே போகிற பக்கம்லாம் நம்மளுடைய பிஹேவியர் பார்த்தாலே, அதாவது உண்மையான ஒரு நம்மளுடைய வார்த்தைகள் சொல்லும் பட்சத்தில் அது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். 2வது, நம்ம ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி சொன்னாங்கனாலே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இன்றைக்கி தொழிலில் காம்படிஷன் நிறையா இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி நம்ம அதை தாண்டி புதுசாக யூனிக்காக என்ன நம்மளுடைய ப்ராடக்ட்டில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சோசியல் மீடியாவில் உங்களுடைய எல்லாம் சுற்றி பார்த்தா கடைசியில் எங்கிட்ட தான் நீங்கள் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். உங்களுடைய ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை இந்து மேடம் மூலிமா நீங்கள் யார் வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண தயாரிக்கேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லாமே சில போஸ்டர்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஐம் ஃபோட்டோஷாப் டிசைனர் இன் கோயம்புத்தூர் 3rd. நான் 3வது மேடம் நான் கோயம்புத்தூரில் ஃபோட்டோஷாப் டிசைனர் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அதை க்ரியேட்டிவாக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதை நீங்கள் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாம். அது இந்த மேடம் கேர் ஆஃபில் யார் வரீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தில் நான் பண்ணி கொடுக்குறேன் நான். ஓகே, இந்த மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். அவர் பேசின விஷயத்துலேருந்து என்ன எடுத்துக்கிறீங்க நீங்கள்? உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி யாருக்காவது? அவர் ஒரு விஷயம் பேசினார், பங்க்சுவாலிட்டின்னு ஒரு விஷயம் பேசினார். அதில் என்னோடய ஸ்டோரியை நான் சின்னதாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 99ல் யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். குன்னூரில் வந்து வர ஃபாரினர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் வந்து யோகா கிளாஸ் எடுப்பேன். ஒரு நாளைக்கு 1000 rupees வாங்குவேன். 99ல் நான் சொல்கிறது. ஆமாம், 99ல் ஒரு ஆளுக்கு 1000 rupees. காலையில் 1 hour கிளாஸு, ஈவினிங் 1 hour கிளாஸு. YWCAக்கு வர ஃபாரினர்ஸ் அவ்வளோ பேருக்கும் என்னை வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டராக அங்கே அந்த YWCL இருக்க மேனேஜர் வந்து என்னை கேட்டுக்கிட்டாரு. அவருக்கான 20% கொடுக்கணும், பரவாயில்ல, ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன்ல, அப்போ அவருக்கு கொடுத்து தானே ஆகணும். அப்போது நான் இந்த மாதிரி யோகா கிளாஸ் எடுக்க போகும்போது ஒரு நாள் 5 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. 5 நிமிஷம் லேட் ஆனோடனே நான் போனோன்னே அந்த ஃபாரினர் சொன்னார், யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் யோகா டீச்சர் அப்படின்னார். எடுத்தோன்னா அதான் சொன்னார். எனக்கு இங்கிலீஷும் ஒழுங்காக வராது அப்போல்லாம். அப்போ நான் எடுக்கும்போதே யோகா கிளாஸ் எடுக்கும்போதே என்ன சொன்னேன், ஐ எம் நாட் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ், மை இங்கிலீஷ் இஸ் வெரி ரப்பிஷ், ப்ளீஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் யோகா டீச்சர் பிகாஸ் யூ ஆர் நாட் மெயின்டைன் யுவர் பங்க்சுவாலிட்டி அப்படின்ட்டு போயிட்டார். அவர் மட்டும் போகல, அங்கே ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க, அதில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போ அதுக்கப்புறம் அந்த வாரத்தில் வந்து அவ்வளோ பேரும் எனக்கு வந்து கிடைக்கல. அப்போ அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், பங்க்சுவாலிட்டி வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10 மணின்னா 9:55க்கு ஃபாரினர் இருப்பான். ஆனால் நம்ம ஃபாரின் கல்ச்சர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம், பங்க்சுவாலிட்டியை தவிர. இனிமேலாவது பங்க்சுவாலிட்டியை நம்ம கடைப்பிடிக்கலாம். ரமேஷ் பாபு சார் அதை கரெக்டாக சொன்னீங்க, அதுக்காக பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்.